ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஸ்பெஷல் குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோவான தொடங்கிடலாம் பசங்களா. அதோடு மட்டும் இல்லாமல் இன்று வியாழக்கிழமை பொறுத்தவரை நம்ம சென்னை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளதுப்பா. இதைத் தொடர்ந்து வேறு எந்தெந்த மாவட்டத்திற்கு இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது வரும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதோடு இல்லாமல் கல்லூரிகளை பொறுத்தவரை என்ன நிலைமை, ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடக்க போகிறது. ஸோ உங்களுக்கு விடுமுறை என்பது வருமா வராதா அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறப்ப. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மெயின் மேட்ரு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்கு. இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இப்போ ஜாயின் பண்ணுறங்க. லைவ் அப்டேட்ஸ் அதில் கொடுக்குறேன். சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ருப்பா, அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் என்று உங்கள் மாவட்ட ஆட்சியர் இரவே அறிவித்து விட்டார். சரிங்களா? ஸோ செங்கல்பட்டு அவுட் ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா போதுமான மழை அளவானது இல்லையாப்பா. உங்களுக்கு விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அப்படியே வந்தாலும் தாலுகா வாரியாக வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதாவது எந்த இடத்தில் பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது, ஸோ அந்த இடத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா விடுமுறை என்பது வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இவ்வளவுதான். அடுத்ததாக எச்சரிக்கை விடப்பட்ட மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நமது அரியலூர், கூடலூர், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, பெரம்பலூர், ராணிப்பேட்டை, தென்காசி, தேனி, திருச்சி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் கனமழை பொழியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த மாவட்டத்தில் பொறுத்தவரை நள்ளிரவில் மழை அளவானது மிதமானது முதல் லேசானதாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாவட்டத்திற்கும் விடுமுறை என்பது வருவது சந்தேகம்தான். அதிகபட்சம் நம்ம விழுப்புரம், புதுச்சேரியில் பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் மழை பெய்யாதனால எங்கெங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ ஸோ அந்த தாலுகா வாரி அறிவிக்கலாம். அப்படின்னா விடுமுறை வராமல் போகலாம். சரிங்களா? அடுத்ததாக மீண்டும் எப்போது மழையான தொடரும், நாளை பொறுத்தவரை விடுமுறை வருமா வராது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ அதற்கான பதில் சொல்லிடுறப்ப. அதுக்கு முன்னாடி காலேஜ் அப்டேட் கொடுத்தாரு. அதாவது இன்று நம்ம கல்லூரி மாணவர்களுக்கு செமஸ்டர் தேர்வு நடைபெற உள்ளது. ஸோ அதனால் தயவு செஞ்சு செமஸ்டர் தேர்வு படிக்க ஆரம்பிச்சிருங்கப்பா. அதனால வீடியோ சீக்கிரம் போட்டேன். ஏனென்றால் நாளை இன்று பொறுத்தவரை உங்களுக்கு விடுமுறை என்பது 100% வர வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் மழை சுத்தமாக இல்லை. சரிங்களா? அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க. ஸோ நாளைக்கு லீவ் ஆனது வருமா அப்படின்னு நீங்கள் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ரெண்டு பேருமே கேட்டிங்கன்னா நாளை பொறுத்தவரை விடுமுறை என்பது வருவதற்கு வாய்ப்பு 10-15% இருக்கிறது. ஏனென்றால் மழை அளவானது இன்று முதலே வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாளை மறுநாள் சொல்லிட்டு விடுமுறை என்பது வருவது ரொம்ப குறைவு தான் பசங்களா. ஸோ அதனால் நீங்கள் கம்பல்சரி படிச்சு தான் ஆகணும். ஆனால் இன்று பொறுத்தவரை வெறும் சென்னை, திருவள்ளூர் மட்டும் தான் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதிகபட்சம் வந்தால் இன்னும் ஒரு 2 மாவட்டம் வந்தாலே பெரிய விஷயம். ஏனென்றால் மழையின் தாக்கமானது தற்போது சற்றே தணிந்துள்ளது. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா அப்டேட்ஸும் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்கேன் பசங்களா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இன்னொரு மெயின் மேட்ரு, டிசம்பர் 20 மேலே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு புதிய சிஸ்டமானது உருவாகி கனமழையான தர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பானது சொல்லியிருக்காங்க, நியூஸில் வந்திருக்கு. ஸோ அது என்னென்ன மேட்ரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போக கிட்ட வரும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த அப்டேட் தொடர்ச்சி கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க ரெயின் அப்டேட்ஸ்லேருந்து ஸ்கூல் அப்டேட்ஸ், காலேஜ் அப்டேட் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. பை பை.